வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக ஒன் சைடு டிசைன் பண்ண போகிறோம். சாரியிலேருந்து நம்ம கட் பண்ணி அதுக்கு நம்ம பதிலாக எப்படி வந்து லைனிங் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதும் சேர்த்து உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சாரியில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 மீட்ரு கட் பண்ணுறேன். ஏன்னா இந்த கலர் வந்து ரேர் கலர் நமக்கு கிடைக்கல. அதாவது சன்கிரேப்பு இல்லை வந்து சில்க் காட்டன் அந்த மாதிரி தேடி பார்த்தேன், எனக்கு கலர் கிடைக்கல. அதனால் யோசிக்காமல் நான் சாரியில் கட் பண்ணிவிட்டு இந்த லைனிங்கை அதுக்கு ஜாயின் பண்ணிடலாம். லைனிங் வந்து ஒரு 70 பாயிண்ட் இருக்குது. அது சென்டரில் வந்து மடிப்பு பாகத்தில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு லைனிங் வைக்கிறது வந்து சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் சேர்த்து போகிறேன். இப்போ இது வந்து ஒரு தையல் போட்டு நம்ம கையில் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அதில் நம்ம வந்து 1/4 மீட்ரு தான் கட் பண்ணோம். அதில் கொஞ்சம் சேர்த்தே தான் இருக்கும் நமக்கு. இப்போ வந்து நம்ம கையிலே அடித்த மாதிரி அடிச்சுட்டு அடியில் வந்து லைனிங் கிளாத் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி சாரீ கிளாத் வச்சு தைங்க. கரெக்டாக ஒரே அளவாக தைங்க. இந்த மாதிரி கீழே வரைக்கும் தைச்சிடலாம். 70 பாயிண்ட் இருந்தால் போதும். இப்போ வந்து லைனிங் கிளாத்தை மடித்து நல்லா கரெக்டாக அடியில் சுருக்கம் இல்லாமல் பொறுமையாக எடுத்து விட்டு அப்படியே நம்ம கையில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிவிடுவாங்க. அடியில் வந்து சேர்த்து வந்து நமக்கு வந்துடாமல் பார்த்துக்கோங்க. அதாவது வந்து சாரியோட கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே மேலே வந்து மடித்து தைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு திண்டுக்கல் சமையலில் வந்து நிறைய போட்டிருக்கேன். நான் வந்து நம்ம வீட்டு தோட்டம் எப்படி வைக்கலான்றதை சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு விருப்பம்னா வந்துட்டு பாருங்கள், பார்த்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நிறையா இருக்குது அதில், சமையல் வீடியோவில் பாருங்கள். இப்போ வந்து நம்ம மடித்து தைச்சிடலாம். திண்டுக்கல் சமையல் இருக்குது. இப்போ கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து கை வந்து நம்ம எப்பயும் போல் லைனிங் வச்சு மடித்து ஓடு தையல் போட்டிருக்கேன். அடியில் வந்து இந்த சாரீ கிளாத் வச்சு பைப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம். இது அழகாக உருட்டி தைங்க. ஒரே மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு இடத்துல குண்டாக ஒரு இடத்துல சின்னதாக வர மாதிரி வேணாம். நீங்கள் மடித்து கொடுக்குற அளவுகள் வந்து ஒரே மாதிரி வரணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நம்ம வந்து ப்ளவுஸ் டிசைன் வந்து சாரீலேருந்து கட் பண்ணால் அது ஒரு அழகு தான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மேலே வந்து கைக்கு வந்து நம்ம ஒரு லைன் வந்து சாரீ கிளாத்து கொடுத்துக்கலாம். சும்மா நேர் பீஸ் கட் பண்ணி அதை மடித்து கொஞ்சம் அந்த பைப்பிங்க்கும் நம்ம கொடுத்துருக்க அந்த லைனுக்கும் கொஞ்சமாக கேப் போட்டு தைச்சிடலாம். நேர் பீஸுன்றதுனால நமக்கு மடித்து ஓடு தையல் போட்டு தைக்கணும்னு கிடையாது, அப்படியே மடித்து கொடுத்து நம்ம தைச்சிடலாம். நல்ல ஒரே அளவாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு இன்ச்சு அகலம் இருந்தால் போதும், ரொம்ப வேணாம். ரொம்ப கட் பண்ணிங்கன்னா பட்டையாக வரும், அந்த மாதிரி வேணாம். 1 இன்ச் அளவு கட் பண்ணிங்கன்னா நமக்கு மடித்து தைக்கிறதுக்கு சரியாக வரும். இப்போ 2 கைக்கும் பைப்பிங்கும் நம்ம ஒரு லைனும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பேக் சைடு வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு. சாதாரண ரவுண்ட் நெக்கு தான், டிசைன்லாம் கிடையாது, டிசைன் நெக்கு கிடையாதுங்க. பேக் சைடு உங்களுக்கு என்ன அளவோ உயரம் அதை எடுத்துகிட்டு ரவுண்ட் நெக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபுல் ப்ளவுஸ் முடிச்சுட்டு கூட நீங்கள் இந்த டிசைன் பண்ணலாம். ஏன்னா சாரியில் வந்து ஒரு 1/4 மீட்ரு தான் கட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தக்கன தான் நம்ம டிசைன் பண்ண முடியும். ரொம்ப கிராண்டாக பண்ண முடியாது. சிம்பிளாக இருந்தாலும் அழகாக சூப்பராக பண்ணி எடுத்துடலாம். நம்ம லைனிங் வச்சுட்டு கீழே எல்லாம் மடித்து தைச்சி ஷோல்டர் தைச்சிட்டு கை ரவுண்டு தைச்சிட்டு இப்போ பைப்பிங் பண்ணலாம். எப்பயும் ஒழுங்கு தைச்சி முடிச்சு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி
லாஸ்ட் வரைக்கும் பைப்பிங்க்கு நல்லா லைட்டாக இழுத்து கொடுத்து தைச்சிக்கோங்க. இப்போ உருட்டிட்டு இந்த கிளாத்து வந்து பைப்பிங்க்கு ரொம்ப அழகாக வருது. மெல்லிசாக தான் இருக்குது, இருந்தாலுமே நல்லா அழகாக உருட்டி கொடுக்குது. இப்போ இது லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிடலாம். நிறைய தடவை கேட்குறீங்க சிம்பிளாக பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் போடுங்கன்னு. இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாங்க. இந்த டிசைனு ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும். நல்ல பொறுமையாக நம்ம ஃபுல்லாக உருட்டி தைச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கயிறு வச்சிங்கன்னா கூட இவ்வளோ அழகாக இருக்காது. இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மடித்து ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம நாட் அடித்து திருப்புற மாதிரி அடித்து திருப்பிடுங்க. இந்த சைடில் டிசைன் பண்ணுறதுக்காக காப்பர் கலரில் கொடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அது செட் ஆகல. அதனால சேம் கலர் ப்ளவுஸ் கலரில் நம்ம உள்ள சாரியில் வெட்டினதுலேயே நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ ஃபுல்லாக அதில் வெளியில் எடுத்துருங்க. பெரிய ஊசி வச்சு எடுத்துடலாம். நீங்கள் நீளமான ஊசி வச்சு எடுப்பீங்கனாலும் அந்த மாதிரி பண்ணலாம். நம்மளோடைய விருப்பம் தான். இது வந்து உங்களுக்கு கைவசம் எப்படி வருதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு 1.5 இன்ச் அகலத்துக்கு நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இது வந்து நேர் பீஸ், இந்த டிசைன் வந்து நேர் பீஸ் பண்ணுறதோட கிராஸ் பீஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நமக்கு இழுத்து கொடுக்கும், நல்லாயிருக்கும். இல்லை நேர் பீஸ்னால் வந்துட்டு அவ்வளோவா ஒன்றும் உங்களுக்கு சரியாக வராது. வளைவுக்கு வந்து இந்த கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம தைக்கிறதுக்கு தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இது திருப்பி எடுத்தோம்னா நமக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும். ஓரத்துலேயே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. 2 தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம கிராஸாக ஜாயின் பண்ணியிருக்கோம். சாரீ கிளாத்து லேஸாக தான் இருக்குது, அதனால 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எல்லா பீஸும் 2 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டேப் அளவு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஓரத்தில் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு 2 இன்ச்சுக்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரே மாதிரி சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ சென்டர்லேருந்து ஒரு 2 இன்ச்சு இல்லைன்னா ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு வளைவாக போட்டுக்கோங்க. ரொம்ப வளைச்சி கொடுக்கல, லைட்டாக. இப்போ அந்த வளைவுலேருந்து நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த கோட்டு மேலே நீங்கள் வரைஞ்ச கோட்டு மேலே அப்படி கொஞ்சம் தள்ளி அப்படியே தைச்சிட்டு வரலாம். எப்பயுமே நம்ம இந்த டிசைன் வந்து நம்ம வந்து சைடில் வந்து லேஸோ இல்லை வந்து இந்த மாதிரி நம்ம அடித்து திருப்பி வச்சுருக்கோம்ல நாட்டு, அந்த மாதிரி கொடுத்துட்டு தான் உள்ளே கொடுத்து தைப்போம். சிலருக்கு வந்து அது வராது. நீங்கள் வந்து இந்த மாதிரி தைச்சிட்டு அதுக்கு மேலே லேஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ அடித்து திருப்பணும் இல்லையா, அந்த கிளாத்து கொடுத்தாலும் கொடுக்கலாம். இது வந்து 2 விதமாக சொல்லியிருக்கேன் நான். இப்போ இது வந்து அந்த பைப்பிங் ஒட்டியே கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம தைச்சிட்டு வரலாம். இது முன்கழுத்து வரைக்கும் பண்ணலை, ஷோல்டர் வரைக்கும் தான். அப்போது வந்து இது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த சாரியில் கம்மியான மெட்டீரியல் கட் பண்ணிங்கனாலும் போதும். அதே மாதிரி அந்த சைடும் நம்ம பைப்பிங் மட்டும்தான், எக்ஸ்ட்ரா வந்து நம்ம லைன் கொடுக்கல. தேவைன்னா கொடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து நமக்கு சாரீ பிங்க் பண்ணோன்னா வந்து உங்களுக்கு மறைஞ்சதாக போகும். எக்ஸ்ட்ரா லைன் கொடுக்கலாம், கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இதுக்கு கொடுக்கல, சும்மா சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க, அதனால சிம்பிளாக பண்ணி முடிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா ஒரு 2 லைன் கொடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம அடித்து திருப்பி வச்சு அந்த கிராஸ் பீஸ் நாட்டு இருக்கு இல்லையா, அதை வச்சு அது மேலேயே ஒரு தையல் போட்டுவாங்க. அந்த பிசுரெல்லாம் மறைச்சி நீங்கள் மடித்து நல்லா அந்த பிசுறு தெரியாமல் கொடுத்துட்டு வாங்க. லைட்டாக அந்த ப்ளவுஸ் பீஸ் மட்டும் இழுத்து கொடுங்க, அப்போ தான் வந்து நமக்கு நல்லா லூஸ் கொடுக்கும். ஆனால் ப்ளவுஸ் பீஸ் மட்டும் அந்த கழுத்தில் வைக்கும்போது நீங்கள் நல்லா கொஞ்சம் இழுத்து கொடுத்து பண்ணுங்கள். நீங்கள் வந்து தைச்சிட்டு உள் பக்கமாக, அதாவது உள்ளே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா கட்டரை வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நம்ம முடிச்சுட்டு அந்த பிசுரெல்லாம் நல்லா கையில் பெரிய ஊசி வச்சு கூட நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு 2வது தையல் போடுங்க. இப்போ கரெக்டாக வச்சு நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது முன்னாடி கழுத்து வரைக்கும். ஏன்னா பைப்பிங் ஒட்டி பண்ணுறதுனால நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடி கழுத்து வரைக்கும் நம்ம தையல் போட்டுடலாம். இதுக்கு நம்ம காப்பர் கலரில் லேஸ் கொடுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா காப்பர் கலரில் வந்து டிசு காட்டன் இந்த மாதிரி வச்சுருந்தாலும் நம்ம அதை கொடுக்கலாம். கொடுத்தா இன்னும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த கலருக்கு வந்து எடுக்காது தான், அதனால் இந்த லைட் கலர்லேயே நான் பண்ணிட்டேன். இப்போ வந்து 1.25 இன்ச்சு இல்லைன்னா 1.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம 2 இன்ச்சுக்கு கட் பண்ணோம். மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வச்சு தையல் போட்டுக்கோங்க. சரியான அளவு மார்க் பண்ணிவிட்டு அது அப்படியே வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். 1.5 இன்ச்சு அப்படி இல்லைன்னா 1.25 வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வேணாம். அதாவது நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை தாண்டி இந்த டிசைன் பண்ணியிருக்க கிளாத்து மட்டும் 1.5 அப்படி இல்லைன்னா 1.25. இது முன்னாடி கொடுக்கல டிசைனு. இது கொஞ்சம் இந்த கீழே மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு நெருக்கமாக வரும், மேலே வந்து நார்மலாக வந்துடும். ஏன்னா அந்த வளைவு இருக்கனால நமக்கு கொஞ்சம் நெருக்கமாக வர மாதிரி இருக்கும். டேப் கையில் வச்சுக்கோங்க, வச்சு பார்த்து நீங்கள் தைச்சிட்டு வாங்க. அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா டைட்டாக தைச்சி விட்டுடலாம். கடைசியாக முன்னாடி கழுத்துக்கு மட்டும் இன்னொரு லைன் கொடுத்துக்கலாம். இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருங்க. அந்த தையலை தாண்டி உள்ளதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ சரியாக வச்சு தைங்க, பிசுறு தெரியக்கூடாது. நம்ம ஒரு தையல் இதுக்கு போட்டுட்டு கூட நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறத உள்ளே திருப்பி நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த கிராஸ் பீஸ் வச்சு தைக்கும் போது தான் நமக்கு தெரியும் நமக்கு சரியான அளவு என்னென்னு.
இப்போ இதோட முடிச்சிடலாம். இதோட கட் பண்ணி மடித்து தைச்சிடலாம். இப்போ நூலெல்லாம் அப்பப்போ கட் பண்ணிவிட்டு அந்த பிசுறெல்லாம் நல்லா உள்ளே தள்ளிட்டு இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்போ லாஸ்ட் வரைக்கும் 2வது தையல் போட்டுடலாம். கீழேயும் இந்த பிசில் வந்து நல்லா பெரிய ஊசி வச்சு நல்லா உள்ளே தள்ளி விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ முன்னாடி வந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு லைட்டாக தூக்கி விட்டு அதிலேருந்து நம்ம 2வது லைன் கொடுத்துடலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளைங்கன்னா வந்து நம்ம முன்னாடி வரைக்கும் கொடுக்கலாம். கொஞ்சம் ஏஜ்டுன்றதுனால நம்ம முன்னாடி டிசைன் பண்ணல. இது எல்லாத்துக்கும் அடியிலேருந்து நூல் கொடுத்து இது 2ஐயும் சேர்த்து பிடிச்சி நம்ம வந்து ஒரு பாசி கொடுத்துடலாம். இதுக்கு வந்து நான் காப்பர் கலர் பாசி பெரிய பாசி கொடுக்குறேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்லா தைச்சி விட்டுலாம். நல்லா ஒரு 2 தடவை தைச்சிட்டு அதுக்கப்புறமா பாசி வைங்க. இது 40 ரூபா இந்த பாக்கெட்டு. மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினோன்னா சில நேரம் வந்து நம்ம வச்சுட்டு இருக்கும் போதே தீர்ந்து போயிடும். அது வந்து ரிஸ்க்கு. அதனால கொஞ்சம் மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க. பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ஒரே மாதிரி கொஞ்சம் கூட வந்து எங்கேயுமே பிசுறு தட்டல. அளவு வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. பாருங்கள், கை ரவுண்டு ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணிட்டேன். கீழேயும் முடிஞ்சு. ப்ளவுஸே ரொம்ப நீட்டாகிடுச்சு. ஹெம்மிங்க்கும் அதாவது வந்து அந்த கழுத்துக்கும் நான் ஹெம்மிங் பண்ணிட்டேன். இதுதான் அந்த சாரீ. செம்மையாக இருக்குங்க. டிசைன் போட்டால் நச்சுன்னு இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. பிடிச்சா திண்டுக்கல் சமையல் பாருங்கள். அதுக்கும் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள்.